ரெஹோபோத் சபையிலே நாங்கள் ஆராதிக்கிற இடத்திலே அங்கே இருக்கக்கூடிய விசுவாசிகளை குறித்து நான் சொல்லுகிறேன். உங்களுடைய ஜெபத்திலே எங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். அங்கு வடக்கு செய்து அங்கு வேலை செய்வது சற்று சிரமமாகவே இருக்கிறது. But the Lord has His plan in keeping us in different places. ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி வெவ்வேறு இடத்திலே நம்மை வைத்திருக்கிறார். We are to be faithful wherever the Lord keeps us. ஆண்டவர் நம்மை எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே நாம் அவருக்கு விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். This afternoon meditation. இந்த மதிய வேளையிலே நாம் தியானிக்க. Let's turn with me to Matthew's Gospel. மத்தேயுடைய சுவிசேஷம் chapter 25. 25வது அதிகாரம். From verse 14 we read about the talents the Lord has given. 14வது வசனத்திலே நாம் தாளந்துகளை குறித்து படிக்கிறோம். But to go through the whole thing it will take time. அனைத்தையும் வாசிக்க நமக்கு அதிக நேரம் எடுக்கும் ஆகையா. So I would like to draw attention to only one verse. ஆகையால் நான் ஒரே ஒரு வசனத்தை குறித்து மட்டும் உங்களிடத்திலே தியானிக்க விரும்புகிறேன். Verse 19. வசனம் 19. Matthew's Gospel chapter 25 verse 19. மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் வசனம் 19. I'm sure many of you know this parable the Lord is speaking to His people. அநேகருக்கு இந்த உவமை தெரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். In the Olivet Discourse. இந்த பகுதியிலே verse 19 I would like you to focus on. நீங்கள் 19வது வசனத்தை தியானிக்க விரும்புகிறேன். After a long time the Lord of those servants cometh and reckoneth with them. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டார். Let us pray. நாம் ஜெபம் பண்ணுவோம். Father, we thank Thee for this precious time You have given to us to worship You, adore You, and to examine ourselves and to take part in Your table. Worthily, we bless You and worship You for this privilege You have given to us to be in Your house along with Your people, to be blessed by Your word, Lord. We thank Thee for speaking to us through Your word, through Yourself. We pray You continue to speak to us and meet our need. Give us the divine ability to expound Your word and also whether to translate. Keep all our minds centered on You, that we may make full use of this time You have given to us. In the loving name of our Lord and Savior Jesus Christ, we pray. Amen. Amen. One thought comes to us from this verse very forcibly. ஒரு சிந்தனை நமக்கு வருகிறது இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது. Our accountability. நம்முடைய கணக்கு ஒப்புவிப்பது. This is what I want to focus this afternoon with limited time. இதைத்தான் நான் இந்த மதிய வேளையிலே நீங்கள் தியானிக்க விரும்புகிறேன். We are accountable to God. நாம் கடவுளுக்கு கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். He has given different gifts to different people. அநேகருக்கு அநேக விதமான தாளந்துகளை அவர் தந்தருளி இருக்கிறார். And it reminds us that one day the Lord is going to come and ask us to give account. அது நமக்கு நினைவுபடுத்துகிறது ஒரு நாள் ஆண்டவர் நம்மிடத்தில் வந்து அந்த தாளந்திற்காக கணக்கு கேட்க போகிறார். When the Lord called us, we became available to Him. ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது நாம் அவருக்காக நாம் இருந்தோம். We were reminded about Peter at the time of the table. நாம் பந்தியின் செய்தியிலே நாம் பேதுருவை குறித்து தியானித்தோம். When the Lord called him, he left his net and followed the Lord. ஆண்டவர் அவரை அழைத்த போது தம்முடைய வலையை விட்டுவிட்டு ஆண்டவரை உடனே அவர் பின்தொடர்ந்தார். In short, he became available to the Lord. அவன் தன்னை ஆண்டவருக்காக தயார்படுத்திக் கொண்டான். This is our testimony also. இது ஒரு சாட்சியும் கூட. When we are going in our own way, நாம் நம்முடைய வழியிலே செல்லும் பொழுது, following several gods in our lives, அநேக தேவர்களை நாம் பின்பற்றி வழிபடும் பொழுது, the Lord in His mercy arrested our attention. ஆண்டவர் நம்மை அவருடைய கருணையினாலே நம்மை கட்டுப்படுத்தி made us to
hear his voice, அவருடைய செய்தியை நாம் கேட்கும்படியாக செய்து made us to understand he is one who is worthy to be followed. அவர் ஒருவரையே நாம் பின்பற்றுவதற்குரியவர்களாய் இருக்கிறோம் என்பதை அவர் நம்மை புரிந்து கொள்ள வைத்தார். We became available to him. நாம் அவருக்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும். That is the first step in being his disciples. அவருடைய சீஷராக நாம் இருப்பதற்கு இதுவே முதல் படியாக இருக்கிறது. Availability. நாம் அவருக்காக தயாராக இருக்க வேண்டும். Then, according to the talent the Lord has given to us, he gives us the ability to make use of them. இரண்டாவதாக அவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்த தாளந்து நிமித்தமாக அதை நாம் செய்து முடிக்க வேண்டும். Availability leads to ability. தயாராக இருப்பது நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆயத்தப்படுத்துகிறது. If we have to do anything worthy to be recognized by the Lord, we should be able by his grace. நீங்கள் எதையாவது செய்து ஆண்டவருக்கு தெரியும்படி செய்ய வேண்டும் என்று விரும்பினீர்கள் ஆனால் அது அவருடைய கிருபையினால் மாத்திரமே நடக்கும். In us there is no ability to follow him and to be worthy disciple. உங்களுக்கு அந்த செய்யக்கூடிய அந்த திறனை அவரே தருகிறவராய் இருக்கிறார். And if we have to serve God's people, we must be acceptable. நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்ய விரும்பினால் நீங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளுவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். Especially in a church life, குறிப்பாக இந்த சபையிலே if for ministry or whatever service we do, நீங்கள் ஊழியம் செய்தாலும் சரி இல்ல மற்ற விஷயங்கள் செய்தாலும் சரி, should be acceptable to the Lord and to his people. அது தேவனுக்கும் தேவ மக்களுக்கும் பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். That becomes effective when we have effective testimonies. நீங்கள் அது சிறப்பானதாக அமையும் எப்பொழுது என்றால் அது சிறப்பான சாட்சியாக இருந்தால். I may speak many things, but in my life is not speaking of what I speak. நான் अनेक விஷயங்களை குறித்து சொல்லலாம், ஆனால் என் வாழ்க்கையில் நான் அதை செய்திருக்க வேண்டும். If it is not supported by my practical life, I will not be acceptable. அதை நான் என் வாழ்க்கையில் செய்யாமல் வெறுமனையாக பேசினால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. It's a very important condition for us to serve the Lord effectively. இது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது ஆண்டவருக்கு நாம் சேவை செய்வதற்கு. Many times we become unacceptable. अनेक தரம் நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாய் இருக்கவில்லை. Because of poor testimony. ஏனென்றால் நம்முடைய சாட்சி மிகவும் மோசமாக இருக்கிறது. A story is told of a preacher. ஒரு கதை ஒரு கதை ஒன்று பிரசங்கியை குறித்து இருக்கிறது. Whenever he comes to the pulpit, எப்பொழுதெல்லாம் அவர் மேடைக்கு வருகிறாரோ, his messages are so impressive. அவர் செய்திகள் மிகவும் அருமையாக இருக்கும். That people wish he never comes down from the pulpit. ஜனங்கள் அந்த இடத்தை விட்டு அசையாது இருந்து கேட்பார்கள். That you continue to speak. அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார். But when he is out of the pulpit, ஆனால் அவர் அந்த மேடை விட்டு இறங்கின பின்பு, because of his poor testimony, அவருடைய மிகவும் குறைவான சாட்சியினாலே, people desire that he doesn't go to the pulpit at all. மக்கள் அந்த இடத்துக்கு மறுபடியும் போக மனதில்லாது இருந்தார்கள். See, these are very important things. இது மிகவும் முக்கியமான விஷயமா இருக்கிறது. Acceptability. நாம் அவருக்காக இருக்க வேண்டும். But what we see here is, நாம் இங்கே எதை பார்க்கிறோம் என்றால் accountability. நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். We are a people who are going to stand before the Lord to give account of our lives. நாம் ஆண்டவருக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க நிற்க போகிறோம். That we should not forget. அதை நாம் மறந்து விடக் கூடாது. The things happening in the world may make us to forget. இந்த உலகத்தில் நடக்கும் காரியங்கள் அதை நம்மை மறந்து போக செய்யலாம். We were reminded of two characters very forcibly at the time of the table. நாம் இந்த பந்தியின் செய்தியிலே இரண்டு முக்கியமான பாத்திரத்தை குறித்து பார்த்தோம். Ruth and Peter. ஒன்று ரூத், மற்றொருவர் பேதுரு. They made love promises. அவர்கள் அன்பின் சத்தியத்தை வெளிப்படுத்தினார்கள். They never realized they are accountable to what they were speaking. அவர்கள் ஒருபோதும் தங்கள் வார்த்தையை குறித்து கணக்கு கொடுக்கவில்லை. Good thing with Ruth is, ஒரு நல்ல விஷயம் ரூத்தின் இடத்தில் இருந்தது. she stuck to her promise. அவள் தன்னுடைய சத்தியத்தில் நிலைத்திருந்தாள்.
She was very faithful in fulfilling what he said. அவர் சொன்னதை விசுவாசத்தோடு நடப்பித்தார். Whereas Peter, ஆனால் பேதுருவோ, though a close disciple of the Lord Jesus, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மிகுந்த நெருக்கமான சீஷராய் இருந்தும் கூட, he made a great promise. அவர் மிகப்பெரிய சத்தியத்தை செய்திருந்தாலும், Even if I have to die, I will not deny you. மரித்து போக நேர்ந்தாலும் நான் உன்னை மறுதலியேன் என்று சொன்னாலும், Even if everybody denies you, I will not deny you. அனைவரும் உம்மை மறுதலித்தாலும் நான் உன்னை மறுதலியேன் என்று சொன்னாலும், I am prepared to die with you. நான் உம்மோடு மரணிக்க ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொன்னாலும், Out of his fleshly seed he told that. அவருடைய சரீரத்தினாலே அவருடைய மாம்ச சரீரத்தினாலே அவர் அப்படி சொன்னார். That speaks of an immature way of promising. அது அவருடைய சத்திய முழுமை இல்லாததை குறித்தும் சொல்லுகிறது. We are not better than Peter. நாம் பேதுருவை காட்டிலும் மிகச் சிறந்தவர்கள் அல்ல. If you look at our life from the beginning of our spiritual life, நம்முடைய வாழ்க்கையை முதலாவதிலிருந்து நீங்கள் ஆராய்ந்தீர்களானால், sincere in analyzing what happened in our life all these years, 50 years or 60 years of Christian life, 50-60 ஆண்டுகளாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்களானால், many times the beginning of a Christian life, அநேக தரம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பத்திலே, when we are excited about the new experience, நாம் மிகவும் சந்தோஷமாக இந்த புதிய அனுபவத்தில் இருந்தோம். not knowing our limitations, நம்முடைய கட்டுப்பாடுகளை நாம் அறியாமல், not knowing we are prone to fall at every step without his help, நாம் ஒவ்வொரு படியையும் அவருடைய உதவி இல்லாமல் போக முடியாது என்பதை அறிந்திருந்தோம். we make statements like Peter. நாம் பேதுருவை போல மெதுவாக இருந்தோம். But a time is coming, ஆனால் காலம் கடந்த பின்பு he has to give account of what he has spoken. நீங்கள் செய்ததற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதா இருந்தது. Beloved, within this short time, இந்த குறுகிய காலகட்டத்திலே what I focus is, நான் எதை உங்களை தியானிக்க விரும்புகிறேன் என்றால், which I am convinced of myself, நான் என்னை குறித்து நான் நினைத்ததை சொல்லுகிறேன். I am accountable to the Lord. நான் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவனாய் இருக்கிறேன். You may try to satisfy others. நான் அநேகரை திருப்திப்படுத்தலாம். It may be easier to convince people, ஜனங்களை திருப்திப்படுத்துவது எளிதா இருக்கும். impress people as a great Christian. அவர்கள் மத்தியிலே நான் சிறந்த கிறிஸ்தவன் என்று காண்பித்துக் கொள்வதற்கு எளிதா இருக்கும். But the most important thing is, ஆனால் மிக முக்கியமானது என்னவென்றால், a day is coming, ஒரு நாள் வரப்போகிறது, when I have to stand before the Lord நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னிலையில் நிற்க வேண்டும். and to give account of all that has happened in my life. நான் அவரிடத்திலே என் வாழ்க்கையில் நடந்த அனைத்திற்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவனாய் இருக்கிறேன். In this discourse, இந்த இடத்திலே the Lord is speaking about the talents. ஆண்டவர் தாளந்துகளை குறித்து பேசுகிறார். Account of the talents they receive. இந்த தாளந்துகள் நீங்கள் பெற்றுக்கொண்ட தாளந்தை கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை குறித்து வாசிக்கிறோம். That strongly reminds us, இது நமக்கு மிகவும் தெளிவாக சொல்லுகிறது, as God's people, தேவ ஜனங்களாகிய நாம், we are all given some gifts, talents. நம் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. In 1 Corinthians chapter 12, முதலாம் கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே, we are members of the same body. நாம் அனைவரும் ஒரே சரீரத்தில் பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். Every member has some function or other. ஒவ்வொரு உறுப்பிற்கும் Every member has some work. ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒவ்வொரு வேலை இருக்கிறது. No member of the body is without any function. ஒவ்வொரு உறுப்பிற்கும் வேலை இல்லாமல் இல்லை. All need not be hands. அனைத்துமே கைகளாக இருக்க வேண்டியதில்லை. Every member is not an eye. அனைத்து உறுப்புகளும் கண்ணாக இருக்க வேண்டியதில்லை. There are ears. ஆனால் காதுகளும் உண்டு. But every member of the body has some function. அனைத்து உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு வேலை உண்டு. According to the gift given to the member. ஒவ்வொரு தாளந்துகளும் அது கொடுக்கப்பட்டது போல அது வேலையை செய்ய வேண்டும். And we acknowledge it is the Lord who has given these things. நாம் நன்றி செலுத்த வேண்டும், இதை கொடுத்தது ஆண்டவர் மட்டுமே. It may be 1 talent, it may be 2 talent or 5 talent. அது ஒரு தாளந்தாக இருந்தாலும் சரி, 2 தாளந்தாக இருந்தாலும் சரி, அல்லது 5 தாளந்துகளாக இருந்தாலும் சரி. But a day is coming, ஒரு நாள் வரப்போகிறது, when we will stand before the judgment seat of God. நாம் அந்த நாளிலே நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக நாம் நிற்க போகிறோம். And we have to give account. நாம் அந்த இடத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாய்
இருக்க போகிறோம். We cannot escape. நாம் அதிலிருந்து தப்ப முடியாது. This should keep us இது நம்மை disciplined, ஒழுங்காக வைத்துக் கொள்ள செய்யும். focused on what he is expecting from us. அது நாம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்று நினைக்க செய்யும். It may be easy to please people, அது ஜனங்களை திருப்திப்படுத்துவது மிகவும் எளிதா இருக்கும். but the main thing is we have to stand before the Lord and praise him. ஆனால் முக்கியமானது எதுவோ ஆண்டவருக்கு முன்பாக நாம் நின்று அவரை திருப்திப்படுத்துவதே மிகவும் முக்கியமானது. Romans chapter 14. ரோமர் எழுதின நிருபம் 14வது அதிகாரம். This should go deep into our hearts. இது நம்முடைய இருதயத்திற்கு உள்ளாக செல்ல போகிறது. This will discipline our life at every step. இது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலுமே நம்மை ஒழுங்குபடுத்த போகிறது. Romans chapter 14. ரோமர் 14வது அதிகாரம் verse 10. 10வது வசனம். We read together. நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. We shall all stand before the judgment seat of Christ. நாம் அனைவரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. This is not the white throne judgment mentioned in Revelation chapter 20. இது வெளிப்படுத்தல் அதிகாரம் 20வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட நியாயாசனம் அல்ல. Where the unbelievers stand before the judgment seat of God. Where the unbelievers stand before that judgment seat. அந்த நியாயாசனத்திற்கு முன்பாக விசுவாசம் இல்லாதவர்கள் நிற்பார்கள். Wanting to be condemned and sent to eternal hell. அவர்கள் நரகத்திற்கு தள்ளுவதற்காக மட்டுமே நிற்கப்படுகிறார்கள். But the scripture reminds us. ஆனால் வசனம் நமக்கு சொல்கிறது that we also, the believers also have to stand before the judgment seat of Christ. விசுவாசிகளாகிய நாமும் கூட கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க போகிறோம். This is not for condemnation. இது நம்மை ஆக்கினைக்கு தீர்க்கப்படாமல் but to reward us according to our works. நம்மை வெகுமதிக்க அது செய்கிறதற்காக நாம் நியாயாசனத்துக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறோம். Needless to say that our reward depends on our work. இந்த வெகுமதியானது நம்முடைய செய்கைக்கு பாத்திரமாக இல்லாமல் these are basic things. இது மிகவும் அடிப்படையானது. Salvation is a free gift. ரட்சிப்பு என்பது இலவசமாய் கொடுக்கப்பட்டது. By grace are you saved through faith, the word of God. அவருடைய கிருபையினாலே அவருடைய தேவ வசனம் நம்மிடத்தில் இருக்கிறது. But our reward depends on our work. ஆனால் நம்முடைய வெகுமதியானது நம்முடைய வேலையை குறித்து சார்ந்திருக்கிறது. How sincerely we labor for the Lord with the gifts, the ability he has given to us. நாம் எவ்வளவு உண்மையாக ஆண்டவருக்காக வேலை செய்கிறோம். அவர் கொடுத்த தாளத்தினாலும் அவர் கொடுத்த we should not forget this. நாம் இதை மறந்து போக கூடாது. We can't write off by telling it is only the unbelievers going to stand before the judgment seat of God. நாம் மிகவும் எளிதாக சொல்லிவிடக் கூடாது விசுவாசம் இல்லாதவர்கள் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க போகிறார்கள் என்று. Paul is reminding the Roman believers, இந்த ரோமருடைய இந்த விசுவாசிகளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், and through them to every one of us, அவர்கள் மூலமாக நமக்கும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், we also have to stand before the judgment seat of Lord. நாம் அனைவரும் கூட கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க போகிறோம். What for? எதற்காக? Book of Revelation, the last book, last chapter. வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தினுடைய கடைசி அதிகாரத்திலே verse 12. 12வது வசனத்திலே இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. Behold, I come quickly, and my reward is with me to give every man according as his work shall be. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. Very clear. It has been இது மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. The Lord said, I come quickly. ஆண்டவர் சொல்றாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். The table reminds us Sunday after Sunday we are reminded the Lord is going to come soon. இந்த பந்தி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு சொல்லுகிறது, இதோ ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று. Do this till I come. இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள், நான் வரும் வரைக்கும். When he comes, அவர் வரும் பொழுது according to Revelation chapter 22 verse 12, வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 12வது வசனத்தின்படி he is going to come with a reward. அவருடைய கிரியையின்படி அவனுக்கு தான் அளிக்கும் பலனோடு கூட வரப்போகிறார். What is the reward going to be? முதலாவது பலன் என்னவென்றால், we are all going to be raptured if we are alive at the time of coming.
நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அவர் வரும்போது along with those who died in Christ, அவரோடு மரித்தவர்களோடு கூட நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். then the millennium is waiting. இரண்டாவதாக ஆயிரம் வருட ஆட்சி வரப்போகிறது. Before that we are going to be rewarded. அதற்கு முன்பாக நாம் பலன் பெற போகிறோம். We go through Revelation, things are clear. நாம் இந்த வெளிப்படுத்த சுவிசேஷத்திலே அநேகத்தை பார்க்கிறோம். But at this point of time, ஆனால் இந்த நேரத்திலே what the Lord is reminding us is, ஆண்டவர் நமக்கு எதை நினைவுபடுத்துகிறார் என்றால், we who are waiting for the Lord, நீங்கள் ஆண்டவருக்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது, if you have to receive any reward, நீங்கள் எதையாவது வெகுமதியை பெற வேண்டும் என்றால், we need to make use of the gifts the Lord has given to us for the promotion of His cause. ஆண்டவர் கொடுத்த அவருடைய வெகுமதிகளையும் ஆண்டவர் கொடுத்த அந்த தாளந்துகளையும் அவருக்காக பயன்படுத்த வேண்டும். We are accountable to Him for the talents He has given. நாம் அவர் கொடுத்த தாளந்துக்காக கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். We are accountable to Him for the time He has given. அவர் கொடுத்த நேரத்திற்காக நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். We are accountable to Him for the opportunities He has given. அவர் நமக்கு கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக நாம் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். We are accountable to Him for the facilities, the provisions He has made for us to grow in the Lord. அவர் நமக்கு கொடுத்த வசதிக்காகவும் வாய்ப்புக்காகவும் நாம் வளர வேண்டியதற்காக அவர் கொடுத்த அனைத்திற்காகவும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். Manifold opportunities. அவர் கொடுத்த அநேக சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள். In Luke's Gospel, Matthew's Gospel, chapter 12, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்திலே verse 36, 36வது வசனம் gives us a strong warning to us. நமக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை குறித்து சொல்கிறது. The seriousness of accountability. அது கணக்கு ஒப்புவித்தலின் முக்கியத்துவத்தை குறித்து சொல்கிறது. We may forget everything we hear now. நாம் கேட்கிற அனைத்தையும் மறந்து போகலாம். But one word should go deep into our hearts as it is going to my heart. ஒரு வசனமானது நம் இருதயத்தின் ஆழமாக செல்ல வேண்டும். அது என் இருதயத்தில் எப்படி செல்கிறதோ அதே போல I am accountable to the Lord. நாம் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். Verse 36 of Matthew's Gospel, chapter 12. மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 36வது வசனம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயம் தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன். How sensitive we need to be. இது நீங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Every word, ஒவ்வொரு வார்த்தையும் is going to be accounted. ஒவ்வொரு வார்த்தையும் கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும். That goes without saying. Our words should not be idle words. நம்முடைய வார்த்தைகள் வீணான வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. We need to mean what we say. நாம் எதை பேசுகிறோமோ அதை மட்டுமே தெளிவாக பேச வேண்டும். We need to mean what we promise. நீங்கள் எதை சத்தியம் செய்கிறீர்களோ அதன்படி நடக்க வேண்டும். It looks very hard. இது மிகவும் கடினமானதாக இருக்கிறது. That is why we need His help. இதனால் தான் நாம் அவருடைய உதவியை நாடுகிறோம். Like Peter, we cannot just speak and then forget about it. பேதுருவை போல நாம் பேசிவிட்டு மறந்து போகக்கூடாது. These are days we are passing through great difficulties concerning the marriage vows. இந்த நாட்கள் எல்லாம் நாம் மிகவும் கடினமான அந்த விவாகத்தை செல்வது போல இருக்கிறோம். One of the problems we face in our churches, even among believers, ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையில இந்த சபையில இருப்பது போல is concerning the marriage vows. இதே போலதான் விவாக சத்தியத்திலும் இருக்கிறது. I do not know what is happening here. எனக்கு இந்த சபையில் என்ன நடக்கிறது என்று தெரியாது. But I know what is happening in Delhi in our church. ஆனால் எனக்கு என்னுடைய சபை டெல்லியில இருப்பதில் என்ன நடக்கிறது என்று தெரியும். The marriages are at stake. அந்த விவாக சத்தியமானது அது ஒரு It is becoming சோதனையாக உள்ளது. not only in other countries. இது மற்ற நாடுகளில் மாத்திரமல்ல. The Lord is warning us. கடவுள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார். The last days these things are creeping. கடைசி நாட்களில் இதே போன்றது ஊடுருவும். Many couples don't want to live together for long. அநேக திருமணமானவர்கள் ஒன்றாக வாழ விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். As people who are given responsibility in the church, நாம் சபையிலே ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு கொடுத்திருக்கிறோம். we have the responsibility to sort out these problems. அந்த பொறுப்பின் நிமித்தமாக இந்த பிரச்சனையை தீர்வு செய்ய விரும்புகிறோம்.
I face some cases. நான் அநேக விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கிறேன். The wife writes, I want to get separated from him. அந்த மனைவியானவள் தன் கணவனோடு வாழ விரும்பவில்லாமல் பிரிய விரும்புகிறாள். These are no more secrets. இது ஒருபோதும் ஒரு ரகசியமாய் இருக்க முடியாது. These things are very open, so we cannot hide these things. இதெல்லாம் மிகவும் வெளிப்படையாக இருக்கிறது. நாம் மறைக்க முடியாததா இருக்கிறது. Any amount of talking does not convince her. ஒருவரும் அவர்களை உணர்த்த முடியாமல் இருக்கிறது. One day I called both of them. ஒரு நாள் நான் அந்த இருவரையும் அழைத்தேன். I was the one who solemnized their marriage. நான் தான் அவர்களுடைய திருமணத்தை நடத்தி வைத்தேன். I had a copy of their vows. அவர்களுடைய சத்தியத்தினுடைய ஒரு நகல் என்னிடத்தில் இருந்தது. It was in Hindi. அது ஹிந்தியில் இருந்தது. Called them both. நான் அவர்கள் இருவரையும் அழைத்தேன். They had many reasons to get separated. அவர்கள் சொல்கிறார்கள் அநேக காரணங்கள் எங்களுக்கு உண்டு நாங்கள் பிரிவதற்கு. She said, I cannot live with him. அவள் சொல்லுகிறாள் நான் அவரோடு வாழ முடியாது என்று. He says, I find it very difficult with him. அவர் சொல்லுகிறார் நான் அவரோடு வாழ்வது மிகவும் கடினமாக இருக்கிறது என்று. Then I took out this marriage vows. நான் இந்த விவாகத்தின் சத்தியத்தை எடுத்தேன். I asked him to read what he promised that day. நான் அவரை வாசிக்கும்படி அந்த அவருடைய திருமண நாளில் வாசித்ததை வாசிக்கும்படி சொன்னேன். Then I asked her to read what she promised. நான் அந்த மனைவியை வாசித்ததையும் வாசிக்க சொன்னேன். I have not exaggerated. நான் ஏதோ மிகைப்படுத்தி சொல்லவில்லை. This is what you said that day. இதைத்தான் நீங்கள் அன்று வாசித்தீர்கள் என்று சொன்னேன். You said till death part us will live together. நீங்கள் சொன்னீர்களே மரணம் வரைக்கும் நான் உம்மோடு சேர்ந்திருப்பேன் என்று சொன்னீர்களே. Now you say he is not giving me enough money, so I want to get it up. ஆனால் இப்பொழுது சொல்கிறீர்களே இவரோடு வாழ எனக்கு விருப்பமில்லை என்று சொல்கிறீர்களே. For petty reasons. ஒரு சின்ன விஷயத்திற்காக. What am I trying to say here? நான் இங்கே என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் supported by this word, இந்த வசனத்தின் மூலமாக believers should be very careful. விசுவாசிகள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். In following what we promised. நாம் எதை சத்தியமாக சொன்னோமோ அதன்படி நடக்க நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். As we are reminded, we go through trials. நான் சொன்னது போல நாம் ஒவ்வொருவரும் சோதிக்கப்படுவோம். Christian life is not an easy life. கிறிஸ்தவ வாழ்க்கையானது மிகவும் லேசான காரியம் அல்ல. Many entered into this life thinking that everything will be rosy. அநேகர் இந்த வாழ்க்கைக்கு வரும் பொழுது அனைத்தும் சுகமாகவே இருக்கும் என்று வந்தார்கள். But we are reminded again and again we will pass through trials. நாம் ஒவ்வொரு முறையும் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நாம் அநேக உபத்திரவங்களையும் பாடுகளையும் அனுபவிக்க வேண்டும். It is for our good. இது நம்முடைய நன்மைக்காகவே நடக்கிறது. For our blessing. அது நம்முடைய ஆசீர்வாதத்திற்காகவே நடக்கிறது. For our reward. நம்மளுடைய அந்த வெகுமதிக்காகவே நடக்கிறது. Just as gold tried, much more our faith is much more precious than that. நம்முடைய விசுவாசமானது அதை காட்டிலும் மிகவும் விலையுயர்ந்ததா இருக்கிறது. Coming back to our original thought, நம்முடைய சிந்தனைக்கு வருவோம். we are accountable to everything we utter. நாம் ஒவ்வொரு வார்த்தை நாம் சொல்வதற்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். We are accountable to the time நாம் God has given to us. ஆண்டவர் கொடுத்த நேரத்திற்காக கூட நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். We are accountable to our priorities. நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வேலைக்காகவும் கூட நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். Promise great things. நாம் அநேக சத்தியங்களை செய்திருக்கலாம். But in practice we are failing. ஆனால் நடைமுறையிலே நாம் தோற்று போகலாம். Bible has not covered the failures of people. பரிசுத்த வேதாகமமானது ஜனங்களுடைய தோல்வியை குறித்து ஒன்றும் சொல்லவில்லை. One great beauty of this book is ஒரு மிகவும் அழகான விஷயம் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் என்னவென்றால் it never covers the failures of people. இது தோல்விகளை குறித்து சொல்வதில்லை. It gives room for the other religious people to criticize. Other religious people say so many evil things are mentioned in this book. மற்ற மதத்தில் இருக்கிறவர்கள் இந்த புத்தகத்திலே அநேக கெட்ட காரியங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். For example, David's life. ஒரு எடுத்துக்காட்டாக தாவீதுடைய வாழ்க்கை. You say this is a holy book, what all the unholy things he did? நீங்கள் சொல்றீர்கள் இது பரிசுத்த புத்தகம் என்று, ஆனால் இதிலே அநேக பரிசுத்தம் இல்லாத சொல்லப்பட்டிருக்கிறது. Has God mentioned all these things without any purpose? ஆனால் கடவுள் இதை எந்த ஒரு காரியமும் இல்லாமல் சொல்லி இருக்கிறாரா? It reminds us how weak we are without him. இது நமக்கு என்ன தெளிவுபடுத்துகிறது என்றால் அவர் இல்லாமல் நாம் எவ்வளவு
பலவீனம் உள்ளவர்களா இருக்கிறோம். Reminds us we are prone to fail at every step, however great we may be. நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் இல்லாமல் ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் அவர் இல்லாமல் மடிந்து போவீர்கள். At the same time, அதே நேரத்திலே we are not to take shelter under our weaknesses, நாம் நம்முடைய பலவீனத்தின் கீழ் தங்காமல் but take warning from the failures of others நாம் மற்றவருடைய தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டு and correct ourselves. நாம் திருத்திக் கொள்ளலாம். Regarding time, I said, நான் நேரத்தை குறித்து சொன்னேன். how we are making use of our time. நாம் நம்முடைய நேரத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம்? What is our priority? எது நம்முடைய முதலாக செய்ய வேண்டியது? Book of Haggai, ஆகாயுடைய புத்தகத்திலே chapter 1, முதலாவது அதிகாரம் speaks about God's people who came out of the captivity with a desire to build God's house. அது அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தவர்கள் ஆண்டவருடைய தேவாலயத்தை எழுப்புவதற்கான அவருடைய விருப்பத்தை குறித்து சொல்கிறது. To be effective partners of this great work. தாங்கள் அதில் பங்குள்ளவர்களாக இந்த மிகப்பெரிய வேலையில் தாங்கள் பங்குள்ளவர்களாக இருக்கிறதை குறித்து சொல்கிறது. But when they came, ஆனால் அவர்கள் வரும்பொழுது what was their failure? அவர்களுடைய தோல்வியானது எதிரே முடிந்தது. They changed their priorities. அவர்கள் தங்களுடைய முக்கியத்துவத்தை மாற்றினார்கள். They thought this is the time for us to look after our own houses, our own interests. இந்த நேரமானது நம்மளுடைய சொந்த ஜனத்தையும் சொந்த விஷயத்தையும் சொந்த வீடுகளையும் குறித்து பார்க்க வேண்டியதாக இருந்ததாக மாறி போனார்கள். As a result, அதன் விளைவாக the work of God was suffering. அந்த தேவனுடைய வேலையானது தடைப்பட்டது. God allowed this failure. கடவுள் இந்த தோல்வியை அனுமதித்தார். Now the prophet comes and warns them. தீர்க்கதரிசி வந்து அப்பொழுது அவர்களை எச்சரித்தார். Verse 5. 5வது வசனம். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். Consider your ways. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். What does he mean by ways? இதில் எதை அவர் வழிகள் என்று சொல்லுகிறார்? Think of your priorities. உங்களுடைய முக்கியத்துவத்தை குறித்து பாருங்கள். Regarding time, உங்களுடைய நேரத்தை குறித்து. you have a limited time. உங்களுக்கு अनेक நேரங்கள் உண்டு. Within that limited time, அந்த குறுகிய காலத்திலே you give whole time for your own things. உங்கள் அனைத்து நேரத்தையுமே உங்களுக்காகவே செலவிடுகிறீர்கள். You said I will do God's work. நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆனால் நான் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று. His house will be my most important place. இந்த ஜெப வீடானது என்னுடைய முக்கிய வீடாக இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். But here you have wasted your time. ஆனால் உங்களுடைய நேரத்தையும் நீங்கள் வீணாக்குகிறீர்கள். Consider your ways. நீங்கள் உங்களுடைய வழிகளை பாருங்கள். How do you make use of your time? உங்களுடைய நேரத்தை நீங்கள் எப்படி உபயோகிக்க போகிறீர்கள்? How do you make use of God's day? நீங்கள் எப்படி தேவனுடைய நாளை கழிக்க போகிறீர்கள்? It's a common failure. இது பொதுவான தோல்வியாக இருக்கிறது. Among God's people. இது தேவனுடைய மக்கள் மத்தியிலே இது பொதுவான தோல்வியாக இருக்கிறது. Only one day we give to the Lord. One day we give to the Lord. ஒரு நாள் நாம் ஆண்டவருக்காக கொடுக்கிறோம். All of the days we are busy. ஆனால் மற்ற அனைத்து நாட்களிலுமே நாம் நம்முடைய காரியங்களை செய்கிறோம். Even that one day, அந்த ஒரு நாளிலும் கூட how we make use of it? நாம் அதை எப்படி செலவு செய்கிறோம்? How can you expect God to bless us? எப்படி நீங்கள் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நினைக்கிறீர்கள்? Book of Isaiah, ஏசாயாவின் புத்தகம் chapter 58. 58வது அதிகாரம். This verse coming to us இந்த வசனமானது வருகிறது, to consider our ways. நம்முடைய வழியை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. Remind us நமக்கு ஞாபகப்படுத்துகிறது, that we are accountable to the Lord. நாம் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று ஞாபகப்படுத்துகிறது. How do we make use of His day? நாம் எப்படி அவருடைய நாளை உபயோகப்படுத்த போகிறோம்? I am not trying to point out your failure. நான் உங்களுடைய தவறுதல்களையும் தோல்விகளையும் குறித்து சொல்வது விரும்பவில்லை. Or the failure of this church. நான் இந்த சபையுடைய தோல்வியை குறித்தும் சொல்ல விரும்பவில்லை. Because ஏனென்றால் when I point one finger towards you, நான் உங்களிடத்தில் என்னுடைய ஒரு விரலை காண்பிக்கும் பொழுது all other fingers will point towards me. மற்ற அனைத்து விரல்களும் என்னையே காண்பிக்கிறது. This we cannot forget. இதை நாம் மறந்து போக கூடாது. What are the difficulties we face in Delhi after? நான் எந்த கஷ்டங்களை எல்லாம் சந்தித்தேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன். Our worship time begins at 9 o'clock. எங்களுடைய ஆராதனை நேரம் காலை 9 மணிக்கு துவங்கும். Me and my wife, in spite of all our limitation, we try to reach half an hour early. நானும் என்னுடைய மனைவியும் எங்களுடைய கட்டுப்பாடுகளை மீறி நாங்கள் மிகவும் 6 மணி நேரத்துக்கு முன்பாகவே சேர விரும்புவோம். I don't drive anymore. நான் இப்பொழுது ஓட்டுவதில்லை. But we, in case of taxi, reach the place.
reach the place on time. ஆனாலும் கூட நாங்கள் குறிப்பாக அந்த நேரத்தில் சென்றடைந்து விடுவோம். Because he is involved in the children ministry. ஏனென்றால் என் மனைவி குழந்தைகளுடைய ஊழியத்திலே இருக்கிறார்கள். I am involved in other ministries. நான் மற்ற ஊழியங்களிலே இருக்கிறேன். But the least we can do is to set an example before others. நாங்கள் என்ன விரும்புகிறோம் என்றால் நாங்கள் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறோம். I am telling about our problem. நான் என்னுடைய சத்தியத்தை குறித்து சொல்கிறேன். In spite of announcing 9 o'clock, 9 o'clock, 9 o'clock. நான் 9 மணி என்று பல முறை அறிவித்தும் கூட We are announcing only Indian Standard Time. நாங்கள் இந்திய நேரத்தை மட்டுமே நாங்கள் சொல்லுகிறோம் அங்கே. Not Indian stretchable time. நாங்கள் இந்திய விரிவாக்க நேரத்தை பற்றி சொல்லவில்லை. But very seldom we see people at 9 o'clock. நீங்கள் 9 மணிக்கு அனைவரையும் பார்க்க முடிகிறதா? Very discouraging. இது மிகவும் மோசமாக இருக்கிறது. 2 or 3 people will be there. வெறும் 2 மற்றும் 3 நபர்கள் மட்டுமே இருப்பார்கள். What does the Lord say? ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார்? Isaiah 58, 13, 14. ஏசாயா 58 13 14 வசனங்கள். If we can't do these small things, how are you going to do great things? இந்த சின்ன விஷயத்தை கூட நீங்கள் செய்ய முடியவில்லை என்றால் எப்படி பெரிய காரியங்களை செய்வீர்கள்? Please don't misunderstand me. நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். What I have learned, I am sharing with you. நான் என்ன கற்றுக்கொண்டேனோ அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். What I have learned from my parents. நான் என்னுடைய பெற்றோர்களிடத்தில் கற்றுக்கொண்டது. What I have learned from the elders. நான் மூத்தவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டது. These simple lessons. இதெல்லாம் மிகவும் எளிமையான பாடங்கள். It is for our blessing. இது நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக. Isaiah 58 verse 13 and 14. ஏசாயா 58 வசனங்கள் 13 மற்றும் 14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. We want to be blessed. நாம் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறோம். We want our children to be blessed. நம்முடைய குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறோம். But the simple thing we need to follow. ஆனால் நாம் இந்த மிகவும் எளிதான விஷயத்தை நடவாமல் இருக்கிறோம். How do you treat God's day? நீங்கள் எப்படி தேவனுடைய நாளை அனுசரிக்க வேண்டும்? First day of the week is important for us. வாரத்தின் முதல் நாள் மிகவும் முக்கியமான நாள். If we announce 9 o'clock, the Lord is there. 9 மணி என்று அறிவித்தால் 9 மணிக்கு ஆண்டவர் இருக்கிறார். How John the apostle treated Lord's day? எப்படி யோவான் தேவனுடைய சீஷர் யோவான் எப்படி அனுசரித்தார்? It comes to be in a very deep way. இது மிகவும் ஆழமானதாக இருக்கிறது. Looks very simple. ஆனால் பார்ப்பதற்கு எளிதாக இருந்தாலும் But how this man got such a great revelation? எப்படி இந்த மனிதனுக்கு மட்டும் அவ்வளவு பெரிய வெளிப்பாடு தெரிந்தது? Revelation about new heaven and new earth. புதிய வானமும் புதிய பூமியும் எப்படி இவருக்கு மட்டும் வெளிப்படையாக தெரிந்தது? Wonderful thing. இது மிகவும் அற்புதமானது. Ordinary man. அவர் ஒரு சாதாரண மனுஷன் தான். One secret we read in Revelation chapter 1 verse 10. நாம் வெளிப்படுத்தல் அதிகாரத்திலே 1வது அதிகாரம் 1வது வசனம் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஒரு ரகசியத்தை வாசிக்கிறோம். 1வது அதிகாரம் 10வது வசனம். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 10வது வசனம். We'll read together. நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய நாளில் ஆதியுள்ளானே அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். God is treating us very serious. ஆண்டவர் நம்மை மிகவும் ஜாக்கிரதையாக நடத்துகிறார். God, the Holy Spirit, the author of this book, has given so much importance on the Lord's day. பரிசுத்த ஆவியானவர் இந்த புத்தகத்துக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை அளித்திருக்கிறார். I was on the Lord's day in the Spirit. இந்த தேவனுடைய நாளிலே பரிசுத்த ஆவியானவர் மூலம் நான் இருக்கிறேன். There began all the revelations. அங்கே நாம் அநேக வெளிப்படுத்தல் நமக்கு தெரியும். Simple thing. மிகவும் எளிமையானது. I was in the Spirit on the Lord's day. நான் ஆவியோடு கூட தேவனுடைய நாளிலே இருக்க வேண்டும். If you think of John the Apostle, நீங்கள் அப்போஸ்தலனாகிய யோவானை நீங்கள் நினைத்தீர்களானால் a disciple of the Lord Jesus, அவர் ஆண்டவருடைய சீஷராய் இருக்கிறார். he went through tribulation. அவர் அநேக பாடுகளை அனுபவித்தார். That tribulation led to isolation. அந்த பாடுகள் அவரை தனிமைப்படுத்தின. But in the isolation, அந்த தனிமையிலும் கூட he was in the Spirit on the Lord's day. அவர் தம்முடைய ஆவியினாலே தேவனுடைய நாளிலே இருந்தார்.
We may go through tribulation. நாமும் கூட அநேக உபத்திரவங்களை அனுபவிக்கலாம். It may lead to isolation. அது நம்மை தனிமை கூட படுத்தலாம். Many of you are disliked by your own relatives. அநேகர் உங்களுடைய சொந்தக்காரர் மத்தியிலே வெறுக்கப்படலாம். It is part of our spiritual life. இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதுதான். But it was much more in the case of John. ஆனால் இது யோவானுடைய வாழ்க்கையில் மிகவும் அதிகமாய் நடந்தது. But he honored the Lord's day. ஆனால் தேவனுடைய நாளிலே Tribulation led to isolation. உபத்திரவமானது தனிமைப்படுத்தப்படும். But the isolation led to revelation. அந்த தனிமைப்படுத்தல் வெளிப்படுத்தலை காண்பித்தது. Simple things. மிகவும் எளிதான விஷயம் தான் இது. Beloved, the Lord wants to reveal great things to us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த மிகப்பெரிய வெளிப்பாடை நமக்கும் வெளிப்படுத்துவார். We may be very simple people. நாம் வெறும் எளிமையான மனுஷராக இருக்கலாம். He has brought us to the church. நீங்கள் சபைக்கு வரும் பொழுது He has brought us to the church. அவர் நம்மை சபைக்கு வர செய்திருக்கிறார். Teaching us to give importance to this day. அவர் நமக்கு உபதேசங்களை போதித்திருக்கிறார். Teaching us to honor His ordinances, His table. அவருடைய பந்தியை கனம் பண்ண நம்மை அனுமதித்திருக்கிறார். But when we honor the Lord, நாம் அவரை கனம் பண்ணுகிறோமா? we go with the revelation. நாம் வெளிப்படுத்தலுக்கு செல்கிறோம். It is a great mystery. இது மிகப்பெரிய ஒரு அற்புதம். What is not revealed to rich and educated reverends and doctor reverends is revealed to simple people. பணக்காரர்களுக்கும் மிக உயர்ந்தவர்களுக்கும் மிக பதவி உயர்வில் இருக்கிறவர்களுக்கும் வெளிப்படுத்தாதது எளிமையான மக்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. I'd like to close here. நான் இங்கே முடிவு செய்ய விரும்புகிறேன். You can meditate on this. நீங்கள் இதில் தியானம் செய்யலாம். We are accountable to the Lord. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். We will stand before the judgment of seat of God. நாம் கிறிஸ்துவுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க போகிறோம். To be rewarded according to our works. நம்முடைய வேலைக்கு தகுந்தாற் போல் நாம் வெகுமதியை அடைய போகிறோம். So let us consider the ways we are taking. நாம் இந்த அடித்தளத்தை நாம் எடுத்துக்கொண்டு அதன்படி செய்வோம். How we treat the talent, the time, the opportunities God is giving to us. ஆண்டவர் நமக்கு கொடுத்த தாளந்துகளையும் நேரத்தையும் வாய்ப்புகளையும் நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? We cannot deceive God. நாம் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. People may mistreat us. மற்ற ஜனங்கள் நம்மை ஏமாற்றலாம். They may misunderstand us. அவர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் போகலாம். அரே 3 hours what you are doing there? 3 மணி நேரம் நீ அங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்கலாம். We go there and come back within 1 hour. நாங்களோ 1 மணி நேரத்திற்குள்ளாக போய்விட்டு வந்து விடுகிறோம். This is how I am misunderstood also. நானும் கூட இப்படித்தான் புரிந்து கொள்ளாதிருந்தேன். அரே even before us you are coming so late. நீ எனக்கு முன்பாக சென்றாய், ஆனால் எனக்கு பின்னும் மிகவும் காலம் தாமதமாக வருகிறாயே. We are not come here to play cards. நாம் இங்கே காடுகள் சீட்டு விளையாட வரவில்லை. It is difficult to convince people. இது மற்ற ஜனங்களை திருப்திப்படுத்த மிகவும் கடினமாக இருக்கிறது. One verse I want to remind you and close. உங்களுக்கு ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லிக்கொண்டு முடிக்க விரும்புகிறேன். God takes note of all these things. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறதா இருக்கிறார். Book of Job, யோபுவினுடைய புத்தகம் chapter 16, 16வது அதிகாரம் verse 19. 19வது வசனம். Also now behold my witness is in heaven, my record is on high. 16:19 is a very important verse. Mark it, practice. இது மிகவும் முக்கியமான வசனம், நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். My record is on high. என்னுடைய தேவன் உன்னதத்தில் இருக்கிறார். Believer, the Lord is reminding us one day we will stand before the Lord. ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகிறார், ஒரு நாள் நாம் அவருக்கு முன்பாக நிற்க போகிறோம் என்று. Records will be open. அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்படும். How we used our talents, நாம் நம்முடைய தாளங்களை எப்படி பயன்படுத்த how போகிறோம்? we used our time, நாம் எப்படி நம்முடைய நேரத்தை வீணாக்கினோம்? how we treated His day, நாம் எப்படி அவருடைய நாளை அனுசரித்தோம்? how we treated God's people. நாம் எப்படி தேவனுடைய ஜனங்களை நடத்தினோம்? Everything is recorded. அனைத்துமே அதில் எழுதப்பட்டிருக்கும். Let us not be disappointed. நாம் இப்பொழுது கவலைப்பட வேண்டாம். One word I want to keep in your mind, ஒரு வார்த்தை உங்களுடைய எண்ணத்தில் நான் நினைக்க விரும்புகிறேன், which has been coming to me repeatedly. அது எனக்கு அநேக தரம் திரும்ப சொல்லப்படுகிறது. You pass through many trials, misunderstanding in this world. இந்த உலகத்தில் நீங்கள் அநேக உபத்திரவங்களையும் அநேக புரிதல் இல்லாததையும் அனுபவிக்கலாம். But let it not make us imbalance in our Christian life. ஆனால் அது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை பால்படுத்தாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். May the Lord bless us. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.
சுருக்கமாக நேரில் மிக சுருக்கமாக சாட்சி சொல்லப்படும் திருமணத்தை பற்றியா சுருக்கமாக சொல்லுங்கள்.